கிருஷ்ணா, கிருஷ்ணா. அம்மா சொல்லுங்கம்மா. நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேம்மா. சரி, போய் அதை கொண்டு வா. சரிங்கம்மா. டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் டாக்டரை காணோம். ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? ஏங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு மட்டும்தான் பஞ்சுவாலிட்டி பாக்குறீங்க. வீட்டுக்கு கரெக்ட் டைம்க்கு வரணுங்கிறது தோணவே இல்லைல்ல? நான் என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்லயே வேலை செய்யறேன்? மணி அடிச்சது நேரா வீட்டுக்கு வரதுக்கு. வினய்ட்ட சொன்னியா? என்னது? தாரா வீட்டுல போய் பேச போறேங்க அந்த விஷயத்த. அவன்கிட்ட எதுக்குங்க சொல்லணும்? முதல்ல பெரியவங்க நாம கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா எடுப்போம். அதுக்கப்புறம் வினயும் தாராவும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கலாம். இல்ல, இந்த நிலைமையில நாம போய் பேசுறது அவனுக்கும் தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல. எதுவா இருந்தாலும் போயிட்டு வந்து பேசிக்கலாம். முதல்ல நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. போங்க. வாசுகி, நீ அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு வீட்டுல எங்கிட்ட பேசின மாதிரி தாரா வீட்லயும் பேசாத. முதல்ல வினய்க்கு இருக்கிற பிரச்சனைய அவங்க கிட்ட சொல்லுவோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணுவோம். அவங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? நிச்சயம் பண்ணியாச்சு, கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சாச்சு. நிறுத்தி வச்ச வேலைகளை தொடங்கலான்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதான். இதத்தான் சொல்றேன், யோசிச்சு பேசணும்னு. இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பேச முடியாதுமா. பொண்ணை கொடுக்கறவங்க 4 விஷயத்தை யோசிச்சுதான் செய்வாங்க. இத பாருங்க, வினய்க்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டா அவனோட ஜாதகமே மாறிடுமா? தாராவோட தாலி பாக்கியம் அவ்வளோ கெட்டி. அப்புறம் அவனுக்கு ஒரு குழந்தை வந்துட்டா வினய்க்கு இருக்கிற ஆபத்து எல்லாம் நீங்கிடுமா? இல்ல, நான் விசாரிச்சுட்டேன். யாரு? ஜோசியர் சொன்னாரா? ஆமா. ஓ, நீ அந்த தைரியத்துல தான் பேசுறியோ? ஆனா இதுக்காகலாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற பையனுக்கு பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது. நீயே நியாயமா யோசிச்சு பாரு. அதெல்லாம் யாரோ 3வது மனுஷங்கனாதான் நாம அப்படியெல்லாம் யோசிக்கணும். நீங்களும் தாரா அப்பாவும் எவ்வளவு க்ளோஸ். வினயும் அவங்களுக்கு பையன் மாதிரி தானே? அதுதான் வாசுகி என்னோட பயம். இந்த பிரச்சனையினால நம்ம பழக்கத்துக்கு எதுவும் பங்கம் வந்துடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். எது நியாயம்னு யோசிச்சு நாமளே விலகிக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. வினயும் தாராவும் காதலிக்கிறாங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க? அவ அப்படியே வினய விட்டுருவான்னு சொல்றீங்களா? அன்னைக்கு நீங்க பாக்கணுமே, அழுது தவிச்சிட்டாங்க. வினைக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சதும் அவ்வளவு துடிச்சு போயிட்டா. ஏன் அமைதியாயிட்டீங்க? என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், அங்க போய் பேசிக்கலாம். இவங்க ஏன் இப்ப வந்திருக்காங்க? வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி, உட்காருங்க. வரேன். ஏன்டி இப்படி வாங்க. வாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? சும்மாதான் சௌமியா வந்தோம். கடைசியா நிச்சயதார்த்தத்துல பார்த்தது, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். தாரா, வாமா, இப்படி வந்து உட்காரு. அப்பா இல்லையாமா? இருக்காரு அங்கிள். ஓ, மேல இருக்கானா? சரி, நானே போய் பாக்குறேன்.
ஹாய் ராம்கி, வா வா உக்காரு. ஆ. நானே ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வாமா வாசுகி, சொல்றா என்ன திடீர்னு? நாம எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடந்து போச்சு சந்துரு. ஒரு நிமிஷம் தாரா, மேல உன் போன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, போய் என்னன்னு பாரு. போ. நானும் கேள்விப்பட்டேன். உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம தான் நாங்க அமைதியா இருக்கோம். எங்களாலேயே இதை தாங்கிக்க முடியல. உங்ககிட்ட என்ன பேசுறது, எப்படி தேத்துறதுன்னு எனக்கு தெரியல. அழாத வசு, யாருக்கு என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல சந்துரு. இப்படி ஒரு இடிய இறக்கிருக்கு விதி. அண்ணா தைரியமா இருங்கண்ணா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இதெல்லாம் நம்பவே முடியல. இதெல்லாம் தெரிஞ்சோம் இன்னும் நான் எப்படி உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியல. அப்படிலாம் பேசாதம்மா. அப்படிலாம் நம்ம வினையை விட்டுருமா சொல்லு? ஏதோ கெட்ட காலம். ஆனா மெடிக்கல் சயின்ஸ் இப்ப எவ்வளவு முன்னேறி இருக்கு இல்லடா ராம்கி? எல்லாத்தையும் விட நமக்கு மேல ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதை நம்புவோம். நம்ம வினைக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த நம்பிக்கையில தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? என்ன விஷயம்? வினய் ஜாதகத்தை நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட காட்டணும். இது பெரிய கண்டம் தான், ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா? கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த தாலி பாக்கியம் வினயோட உயிரை காப்பாத்துன்னு ஜோசியர் சொன்னாரு. ஓ. அதான் லேட் பண்ணாம வினய் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு. கரெக்ட் தான். பொண்ணெல்லாம் பாத்துட்டீங்களா? சாரி சந்துரு, நான் அப்பவே சொன்ன அவகிட்ட வேண்டாம் இதெல்லாம். ஏதோ தெரியாம. வாசுகி வா போலாம். எங்க என்னண்ணா இது? நாங்க எதுக்காக வெளியில பொண்ணு பார்க்கணும்? அதான் தாராவை நிச்சயம் பண்ணி நாள் குறிச்சாச்சுல. அதுக்காக 6 மாசத்துல சாக போற பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்து அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணணுமா? சந்துரு ப்ளீஸ், தாரா எங்களுக்கும் பொண்ணு மாதிரி தான். அப்படி நினைச்சிருந்தா இந்த எண்ணத்தோட என் வீட்டு படி ஏறி வந்திருக்க மாட்டீங்க. என்னங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏய், இன்னும் என்ன பொறுமை? பழகுன பழக்கத்துக்கு அனுசரணையா பேசினா பொண்ணு கொடுன்னு கேக்குறதா? அறிவு வேண்டாம்? தப்புதான் சந்துரு, மன்னிச்சுக்க. நீங்க ஏங்க மன்னிப்பு கேக்குறீங்க? நிச்சயம் பண்ண பொண்ணு கேட்டது தப்பா? இல்ல வாசுகி, நீ சொல்றது எனக்கு புரியல. இதை எங்க நிலைமையில நீங்க இருந்திருந்தா வினய் மாதிரி ஒரு பையனுக்கு உன் பொண்ணு கொடுத்திருப்பியா நீ? போலாம் வாசுகி வா. ஒரு நண்பனா இந்த வீட்டு வாசல் எப்பவும் உனக்காக திறந்திருக்கும். ஆனா பொண்ணு கேட்டு இன்னொரு தடவை வரமாட்டேன்னு நம்புறேன். வா.
வாமா மித்ரா. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. டாக்டர் சார் இருக்காரா? சாரும் அம்மாவும் வெளியே போயிருக்காங்க. எப்ப திரும்ப வருவாங்கன்னு தெரியலையேம்மா. நீ வேணா சாருக்கு ஃபோன் பண்ணி பாரு. கால் பண்ணோம்க்கா, ஆனா சார் அட்டெண்ட் பண்ணல. அவர்கிட்ட அர்ஜென்ட்டா ஒரு சைன் வாங்கணும். தீபா, இப்ப என்ன பண்ணலாம்? மறுபடியும் கால் பண்ணி பாரு மித்ரா. இல்ல, மிஸ்டு கால் பார்த்தா அவரே கூப்பிடுவாரு. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் அமிச்ச மெசேஜ் கூட அவர் இன்னும் பார்க்காம இருக்காரு. அக்கா, டாக்டர் போய் எவ்வளவு நேரம் இருக்கும்? அவரு போய் ரொம்ப நேரம் ஆச்சுமா. நீங்க வேற அர்ஜென்ட்னு சொல்றீங்க. கொஞ்ச நேரம் இருந்து பாத்துட்டு போங்களேன். தீபா, ஒரு 10 மினிட்ஸ் இருந்து வெயிட் பண்ணி பாப்போம். இல்லனா வேற ஐடியா பண்ணி. சரி, ஓகே. சரிம்மா, உட்காருங்க. ஏதாவது குடிக்க கொண்டு வரட்டுமாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா. அமைதியாரு. அக்கா, 2 காஃபி கொண்டு வாங்க. ஒண்ணு கொஞ்சம் சுகர் தூக்கலாம். சரிம்மா. இந்தாங்கம்மா. தேங்க்ஸ்க்கா. சரிம்மா, நீங்க காஃபி குடிங்க. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். சரிக்கா. ஐயோ, இந்த இம்சை இங்கதான் எங்கேயாவது வீட்ல இருப்பாரு. சிங்கத்தோட குகையில வந்து நாம மாட்டிக்கிட்டோம். கண்ணுல படாம சீக்கிரமா இங்க இருந்து ஓடிட வேண்டியதுதான். ஹாய் சார். உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்யூ சார். ஹாய் மித்ரா. ஹாய் தீபா. ஹாய் சார். எப்போ வந்தீங்க? இப்பதான் சார் வந்தோம். என்ன விஷயம்? வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? டாக்டர் கிட்ட அர்ஜென்ட்டா ஒரு சைன் வாங்கணும். அவரு வெளியில போயிருக்காரா, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கே வெயிட் பண்ணும். கொடுங்க, நானே சைன் பண்றேன். இல்ல சார், டாக்டர் தான் இதுல சைன் பண்ணணும். அப்பா சைன் நான் அவ்வளோ பர்ஃபெக்டா தான் போடுவேன். கொடுங்க, நான் போட்டு தரேன். வேண்டாம் சார், டாக்டருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். பிரச்சனை இல்லை, அது வராது. மித்ரா, வந்தா நான் பாத்துக்கிறேன். கொடுங்க கொடுங்க. தீபா, உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம். சார் அன்னைக்கு இப்படிதான் மயங்கி விழுந்தாரு. சீக்கிரம் வா. இல்ல மித்ரா, சில நேரம் ஹார்ட் அட்டாக் வந்தா கூட இந்த மாதிரி இருக்கலாம். நீ உடனே அவருக்கு ஹார்ட்டுக்கு பம்ப் பண்ணு ப்ளீஸ். அக்கா, எந்திரிங்க சார். ஏய், இன்னும் பஞ்சிடாது. இன்னொரு குத்து மட்டும் நீ குத்தி இருந்தானே வச்சுக்க, சத்தியமான செத்தே போயிருப்பேன். நீங்கள திருந்தவே மாட்டீங்களா? லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு போற கோர்த்துக்கு உங்களை அப்படியே இந்த மாதிரி எங்களை சீட் பண்றதுல அப்படி என்ன சார் சந்தோஷம் உங்களுக்கு? நீங்க சரியான சாடிஸ்ட். எங்களை ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிஜமாவே உங்களுக்கு இப்படி ஒண்ணு நடக்கும் போது யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டோம். பாத்துக்கோங்க. அப்பா, இந்த விசில் சத்தம் பயங்கரமா இருக்கே. ஏய் மித்ரா, அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். ஆனா நீங்க முதல்ல அந்த பிரஷர் குக்கரை கம்மி பண்ணுங்க. நீங்கள இந்த ஜென்மத்துல திருந்தவே மாட்டீங்க. பேசுறதே வேஸ்ட். ஏய் தீபா, வாடி. வா. போ 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 போ. ஏய் மித்ரா, வா வா.
கடும் கோவக்காரியா இருப்பா போல இருக்கு. ஏய், ஐயோ. ஏ மித்ரா, என்ன மித்ரா அவர் எப்படி பேசிட்டேன்? கோவம் வர மாதிரி பண்ணா திட்டாம கொஞ்சம் வாங்கலாம். என்ன இருந்தாலும் அவர் நம்ம பாஸ். பாஸ்னா பாஸ் மாதிரி நடந்துக்கணும். பாப்பா மாதிரி நடந்துக்கிட்டா அடுத்தவங்க எமோஷன்ஸோட விளையாடுறது ரொம்ப தப்பு. அதெல்லாம் என்கரேஜ் பண்ண கூடாது தீபா. நீ வா போலாம். டாக்டர் கால் பண்ணட்டும், அப்புறம் வந்து சைன் வாங்கிக்கலாம். ஹாய் அங்கிள். ஹாய் வினய். ஹாய். சாரி அங்கிள், வரவில்லை, கொஞ்சம் டிராஃபிக்கா இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? இல்ல, ஜஸ்ட் இப்பதான் 5 minutes ஆச்சு வினய். ஆஹா, ஓகே. அப்படியே லேட்டா வந்திருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை வினய். அப்புறம் உன்னை எதுக்கு மீட் பண்ண வர சொன்னா? சொல்லுங்க அங்கிள். நேத்து உன் அப்பாவும் அம்மாவும் என்னை மீட் பண்ண வீட்டுக்கு வந்தாங்க. ஓ, அப்படியா? சொல்லவே இல்லை. எதுக்கு வந்தாங்க? உனக்கும் தாராவுக்கும் நிச்சயம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதான் கல்யாணத்தை பத்தி பேச. ஆமா, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க அங்கிள்? நான் என்ன சொல்றது வினய், அவங்க வந்திருந்த நேரத்துல நான் கொஞ்சம் பிசினஸ் சம்பந்தமா ஒரு பிரச்சனையில இருந்தேன். அந்த டென்ஷன்ல நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். நீங்க பேசுனதுல தப்பே இல்லை அங்கிள். என்ன கேட்டா நீங்க இன்னும் நல்லா திட்டி அனுப்பிருக்கணும். அதான் மனசே சரியில்லை வினய். உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு தோணுச்சு. அங்கிள், அவங்க வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க வந்தது நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவங்கள உங்க வீட்டுக்கு வரவே விட்டுருக்க மாட்டேன். அங்கிள், அவங்களுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க ப்ளீஸ். வினய், அவங்க வந்து பேசினதை நான் தப்பே சொல்லல. அவங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் அதே தான் செஞ்சிருப்பேன். இல்லை அங்கிள், நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். அவங்க எனக்காக தான் யோசிக்கிறாங்களே தவிர தாராவை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. அதுதான் வினய் எனக்கும் கஷ்டமா இருக்கு. வீடு தேடி வந்தது விரோதியா இருந்தா கூட அவங்கள வரவேற்கிறது தான் நம்ம பழக்கம். ஆனா என் நண்பர் ராம்கி வீட்டுக்கு வந்தப்ப நாகரிகமே இல்லாம அவன் ஹர்ட் ஆகிற மாதிரி பேசி அனுப்பிட்டேன். அதுதான் இப்ப வரைக்கும் ரொம்ப கில்ட்டியா இருக்கு. வினய், நீ எனக்காக அவங்க கிட்ட பேசணும். என் தரப்பு நியாயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும். இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன் அங்கிள். நீங்க ஒன்னும் worry பண்ணிக்காதீங்க. இல்ல வினய், உன் அப்பாக்கும் எனக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி உனக்கு தெரியாது. நான் அப்படி பேசுனதுக்காக அவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல வினய், உனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறது தெரிஞ்சதும் தாரா ஒடிஞ்சு போய் உட்காந்துட்டா. 2 நாளா சாப்பிடாம பட்னியா கிடக்குறா. அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நாங்க முடிச்சிட்டு இருந்த நேரத்துல தான் அவங்க வந்து பேசுனது. இத பாரு வினய், நீ தாரா மேல வச்சிருக்கிற காதலியோ இல்ல உன் பேரண்ட்ஸ் அவ மேல வச்சிருக்கிற பாசத்தையோ சந்தேகப்படல. ஆனா இந்த நேரத்துல இத பண்ணணுமான்னு தான் எனக்கு கேள்வியா இருக்கு. வினய், கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா பேசி ஒரு நல்ல முடிவா எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இந்த நிச்சயத்தை கால் ஆஃப் பண்ணிக்கலாம். இத பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட பேசு. இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட ட்ரீட்மெண்ட் பண்ணி உன்னை முழுசா மீட்டு கொண்டு வரணும். அதான் முக்கியம். நம்ம கவனம் எல்லாம் இப்ப அதுலதான் இருக்கணும். சாரி அங்கிள், என்னால பழைய மாதிரி வர முடியுமான்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஆனா இதால உங்களுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அங்கிள். ப்ளீஸ் எனக்காக அதை மட்டும் பண்ணுங்க அங்கிள். ஐ ப்ராமிஸ் யூ, சத்தியமா தாரா வாழ்க்கையில் நான் குறுக்கவே வர மாட்டேன். என்ன நீங்க நம்பலாம் ப்ளீஸ்.